ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த ராஜேஸ்வரி அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் கத்தி வாங்கினது, அதுவும் இல்லாமல் அவள் என்னென்ன பிளான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பித்த நம்ம தீபக் இருந்துக்கிட்டு இப்போ அடுத்த கட்டமாக அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அங்கே என்ன நடந்தது, எது மூலியமாக இவங்க கத்தியை வாங்கினாங்க, எப்படி மல்லியை சிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணுறாங்க. அதனால் சிசிடிவி கேமரா வச்சு அந்த கடையில் எப்போ ராஜேஸ்வரி வந்தாங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெசிஃபிக்கான டேட்டை வச்சு பார்க்குறாங்க. ஆனால் ஏதோ ஒரு பையன் தான் உள்ளே போயிருக்கான். ஆனால் அந்த இடத்துக்கு ராஜேஸ்வரி வரவே கிடையாது. இப்போ எப்படி அவள் கைக்கு அந்த கத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் தான் வெளியே இருக்கிற கேமராவில் பார்க்குறாங்க. நான் உள்ளே வந்தால் மாட்டிப்பேன், அதனால் நீ போய் வாங்கிட்டு வான்னு வெளியே ஏற்கனவே நின்று பேசினாங்க இல்லையா, அந்த சிசிடிவி கேமராவை ஸ்பெசிஃபிக்காக அவங்க பென்ட்ரைவில் காப்பி பண்ணிக்கிறாங்க. அது மூலயமா அவங்களுக்கு பெரிய துப்பு கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே நீ தப்பிக்கவே முடியாது ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் ரகுவுக்கும் இந்த ராஜேஸ்வரிக்கும் என்ன சம்மந்தம், எதுக்காக இவங்க 2 பேர் சேர்ந்து சுடரை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இன்னொரு கோணத்தில் யோசிக்கிறாங்க. அப்போ தான் தோணுது இந்த கதிரேசனும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் 3 விதமாக வாட்ச் பண்ணதில்ல. இந்த கதிரேசனுக்கும் அந்த ரகுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லைன்னு தெரியுது. ஆனால் இவங்க 3 பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டிவிட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, இந்த ராஜி தான். ராஜி மூலியமாக தான் இவங்க 2 பேரும் சிக்னலை பாஸ் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி 2 பேருக்கும் நேரடியாக எந்த ஒரு சிக்னல் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. அது மூலியமாக 2 பேரையும் யூஸ் பண்ணிக்கிட்ட இந்த ராஜேஸ்வரி கடைசியில் நல்ல விளையாட்டமே நாடகம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் நல்லவ மாதிரியே பிளானை போட்டுருந்துக்கா. ஆனால் நம்ம வக்கீல் சும்மாப்பட்டவரா லேசுப்பட்டவரா அவர் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக செல்ஃபோன் சிக்னல்லேருந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி எல்லா இதுலேயும் கைரேகை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸையும் எடுத்துகிட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மூலயமா கோர்ட்டில் இயரிங்கும் வருது. அந்த இயரிங்க்கு இந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு நோட்டீஸ் வருது. அந்த வக்கீல் நோட்டீஸை பார்த்தா ராஜேஸ்வரி வந்துட்டு பறந்தடிச்சிட்டு கோர்ட்டுக்கு போக அங்கே போனால் வக்கீல் டான் எடுத்து விட்றாரு. அடப்பாவி, ஏதோ நேரில் இருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் டக்குன்னு சொல்கிறானே, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேறு யாரும் இல்லை, அந்த ரகுவும் கதிரேசனும் தான் தனித்தனியாக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ராஜி தான். ராஜி ஸ்கெட்சு போட்டு பிளானை போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் டைரக்ஷன் அப்படின்ற இடத்துல எங்கள் பேரை போட்டுட்டா. ஆனால் அந்த ரகுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தெளிவாக ஒட்டு உடச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீபக் வந்துக்கிட்டு இங்கே பாரு ராஜேஸ்வரி, இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்கவே முடியாது. நீ தப்பிக்கணும்னு நினச்சாலும் அது நடக்காது. அதனால் ஒழுங்கு மரியாதையாக உன் தப்பை ஒத்துக்கிட்டு இதுக்கு மேலே நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க. இதுக்கு மேலே நான் யார் தப்பு தும்புக்கும் போக மாட்டேன், யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் திருந்தி வாழ்கிறதா இருந்தால் உனக்கு தண்டனை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, ஐயோ இந்த தப்பு எதுவுமே நான் பண்ணல, தயவு செஞ்சு நம்ம விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, மறுபடியும் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே விஜயும் மல்லியும் சேர்ந்து பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நீ சொல்கிற எல்லாத்தையும் மறுபடியும் நம்புறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை, எல்லா ஆதாரமும் உனக்கு எதிராக இருக்குது, எல்லா எவிடன்ஸும் பக்காவாக இருக்குது. இதுக்கு மேலே நீ தப்பிக்கணும்னு நினச்சாலும் முடியாது. அதுக்கும் மேலே நீ தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சா உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், இந்த கொலையை நீ தான் பண்ணன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லவே இல்லை, நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறா. இல்லை, நாங்கள் நம்பவே மாட்டோம், நீ தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரமும் இருக்குன்னு சொன்னதும் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் யார் கொலை பண்ணியிருப்பாங்க நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சொல்ல வரேன். அன்னைக்கு விஜய் போய் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் மல்லியும் போயிருக்கா. எல்லாருமே போகிறத பார்த்தா இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடியால் ஒருத்தனை வர வச்சு அவங்ககிட்ட அந்த கத்தியை கொடுத்து அவனை வச்சு கொலை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ராஜேஸ்வரி கொலை பண்ணலை அப்படின்றது ஒரு இதாக இருக்குது. அதுக்கப்புறமா தான் தெரிய வருது அந்த ரவுடியை ஏற்காட்டில் வச்சு ஏற்கனவே சுட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா, ஸ்கெட்சு போட்டு பிளானை போட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ அவங்க பேரை யூஸ் பண்ணுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க. ஆனால் பிளான் எக்ஸிக்யூட்டிவ் வேற அல்லது இது தானே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒத்துக்கிறாங்க. தண்டனையை அவளே குற்றத்தை ஒத்துக்கிட்ட காரணத்தினால அவளுக்கு தண்டனை பாதியாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை எழுதி அவளுக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனையை விதிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இனிமேல் ஜென்மத்துக்கு கலிதாராஜி போய் ஜெயிலில் நல்லா களி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு டாட்டா பை பையை சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். வேறு என்ன, தூங்குறது தான். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட யார் யாரை பிடிக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.